ப்ராஸ்டியூஷன்றது எல்லா ஜெண்டர்ஸ்லேயுமே இருக்குது. இப்போ ஆண்களும் பண்ணுறாங்க, பெண்களும் பண்ணுறாங்க, டிரான்ஸ் பீப்புள்லையும் பண்ணுறவங்களும் இருக்காங்க. உங்களுடைய கடவுளில் எத்தனை கடவுள் தெரியுமா? கே கடவுள் இருக்குது, எத்தனை கடவுள் பைசெக்சுவல் கடவுள் இருக்குது, எத்தனை கடவுள் நான் பைனரி டிரான்ஸ் பர்சன் கடவுளாக இருக்குன்னு தெரியுமா? சமுதாயத்தில் இருக்கிறவங்க எல்லா LGBTIQவில் இருக்கிற எல்லாருமே தான் ஒரு செக்ஸ்க்காக தான் இந்த மாதிரி மாறுறாங்கன்ற ஒரு இதை எங்கள் மேலே போடுறாங்க. எங்களுடைய உணர்வு படி தான் நாங்கள் மாறுறோம், செக்ஸ்க்காக யாருமே மாறுறதில்லை. இங்கே இருக்கிற எல்லாருமே ஜாபுக்கு போகிறாங்களா அப்படின்றது கொஷின் மார்க்கு. ஸோ டிரான்ஸ் பீப்புள்ஸில் நிறைய ஓப்பன் அவுட் கே பசங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஜாப் சில இடத்துல ரிஜெக்ட் பண்ணுறாங்க. யாராவது ரேப் பண்ணாங்கன்னா அவங்களோட ரேபிஸ்ட்க்கு 7 வருஷம் பனிஷ்மெண்ட். ஆனால் ஒரு திருநங்கை மேலே யாராச்சும் ரேப் பண்ணாங்கன்னா அந்த ரேபிஸ்ட்க்கு வெறும் 6 மாதத்துலேருந்து 2 வருஷம் தான் பனிஷ்மெண்ட். ஏன் அவங்க மனுஷன் கிடையாதா? ஸோ எல்லா பீப்புள்லையுமே திருடங்களும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க, கொலை பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் டிரான்ஸ் கம்யூனிட்டிலையும் என்ன சொல்கிறதுனா நல்லவங்களும் இருக்காங்க, நல்ல டீசெண்டாக வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க, ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. 1-2 மாதத்துக்கு எங்கள் வீடியோவே ட்ரோல் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டு கலாய்ச்சி பேசுவாங்க. எங்களுக்கு தெரியுது நல்லாவே. நீங்கள் கலாய்ச்சி பேச தான் நாங்கள் வளர்ந்துக்கிட்டே போவோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆவணங்கள் தேவைப்படும் போது நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போனால் கூட எங்களுக்கு புதுசாக அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு சொல்லி எங்களை நிறைய விஷயங்களுக்கு அலைய விடுறாங்க. ஸோ மற்றவங்களாம் போனால் உடனே கிடைக்கிற விஷயம் நாங்கள் போனால் ரொம்ப லேட்டாக கிடைக்குது. எங்களை கேலி சித்திரமாக பயன்படுத்தாதீங்க, எங்களுக்கான உரிமைகளை கொடுங்க. நிறைய பொதுமக்கள் இடத்துலே புரிதல் இல்லை. கேலி சித்திரங்கள் பண்ணுறதுக்கு 10,000 பேர் நின்று இருப்பாங்க. இப்போ நான் பொண்ணுனா நான் பையன்தான் டேட் பண்ணுவேன் அப்படின்னு அந்த இது இருக்காது. அந்த இட்ஸ் நாட் தட் டைப் ஆஃப் திங். ஈவன் ஐ கேன் டேட் கேர்ள்ஸ் பிகாஸ் இட் ஜஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் மை அட்ராக்ஷன். செக்ஸ் அப்படிங்கிறதே இந்த சமுதாயத்தில் நம்ம பேசுறது இல்லை. அப்புறம் அடுத்தது எப்படி செக்ஷுவாலிட்டியும் அதோடு தானே சேர்த்து பேச வேண்டியது இருக்கு. நாடாளுமன்றத்தில் இருந்துட்டு உங்களுக்கு அரசியல் பண்ண தெரியலனா தோழர்களை எங்ககிட்ட வாருங்க. மோடிக்கும் RSSக்கும் எப்படி அரசியல் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் சொல்லித்தரோம். இப்போ நம்ம இருக்கிறது சென்னையோடைய 18வது வானவில் சுயமரியாதை பேரணி. அது ஆல்மோஸ்ட் முடிவடைஞ்சிடுச்சு, கடைசியில் இருக்கும். இது சுயமரியாதை பேரணி, வானவில் பேரணி. வானவில் அப்படிங்கிறது ஒரு பெரிய அம்ப்ரெல்லா மாதிரி. இதில் LGBTQIA+ அப்படிங்கிற எல்லா செக்ஷுவாலிட்டிஸ், ஜெண்டர் ஐடென்டிட்டிஸில் இருக்கிற மக்களும் இருக்காங்க. என்ன வேணும் நம்மளுக்கு அப்படின்னா, இன்னைக்கு தொடக்கத்தில் இந்த மார்ச்சை தொடக்கி வச்சது இந்த LGBTQIA+ மக்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அவங்களோட பெற்றோர்கள் தான் இன்னைக்கு மார்ச்சை தொடக்கி வச்சாங்க. அரசாங்கத்துக்கிட்டேருந்து என்ன வேணும், சமுதாயத்துக்கிட்டேருந்து என்ன வேணும், இதெல்லாம் பெரிய லிஸ்ட்டு இருக்குது. இது எல்லாமே ப்ரெஸ் ரிலீஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும்? அக்செப்டன்ஸ் வேணும். அது ஃபேமிலிக்கிட்டேருந்து, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து, சொசைட்டிக்கிட்டேருந்து. அக்செப்டன்ஸை வச்சு மற்றது எல்லாத்தையுமே வின் பண்ணிக்கலாம். ஸோ அக்செப்டன்ஸ் அதுதான் இந்த மார்ச்சுக்கு இன்னைக்கு தீம். புரிதல் இல்லை, அதனால அக்செப்டன்ஸ் இல்லை. நம்மளுக்கு புரிதல் இல்லை, அதுதான் இதில் புரிதல் இல்லாததுக்கு காரணம்தான் அக்செப்ட் பண்ண முடியாததுக்கு காரணம். ஸோ ஃபஸ்ட்டு புரிதல், அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ். நம்மளோட புரிதல் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதுக்கான தேவையான எக்ஸ்போஷர், எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே நம்மள்ட்ட இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அதுக்கான வழியை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இருக்குது. பேரண்ட்ஸும் இதே சமுதாயத்தில் இருக்கிறவங்க தானே, அவங்களுக்கு மாத்திரம் புரிதல் எப்படி தானா அது ஒரு ஞானம் மாதிரி அப்படி வராது இல்லையா? நம்ம கூட இருக்கிறவங்க இந்த மாதிரி அவங்க அனுபவத்தையோ அவங்க ஃபீலிங்ஸையோ ஷேர் பண்ணும்போது அது என்ன அப்படின்னு புரியலனாலும் நம்மளுக்கு பிடிச்சவங்க, நம்ம பொண்ணு, நம்ம பையன், நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது, நம்ம தோழன், நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறதுல தான் புரிதல் வருது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசுகிறதே இல்லையே.
செக்ஸ் அப்படிங்கிறதே இந்த சமுதாயத்தில் நம்ம பேசுறது இல்லை. அப்புறம் அடுத்தது எப்படி செக்ஷுவாலிட்டியும் அதோட தானே சேர்த்து பேச வேண்டியது இருக்குது. இந்த உலகத்தில் எந்த விஷயத்துக்கு படிப்பு மாத்திரம் போதும்னு நம்ம சொல்ல முடியும்? அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நம்ம படிக்கிற இடங்கள்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் ஆயிடும் இல்லையா? புரிதல் அப்படின்னு நான் சொன்னேன், படிப்புன்னு நான் சொல்லலை. புரிதல் வந்து எங்கேருந்து வேணாலும் வரலாம். எல்லாருமே ஏத்துக்கிறாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இது வந்து ஒரு கிளாஸ்ல ஒரு காஸ்ட்ல புரிஞ்சுக்கிறாங்க, அக்செப்ட் பண்றாங்க, இன்னொன்னுத்துல புரிஞ்சுக்கல அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரியே கிடையாது. புரிஞ்சுக்கிறவங்க அக்செப்ட் பண்றாங்க. முன்னாடி விட இப்போ மாறி இருக்கு. 2018 377 கீழே தள்ளினதுக்கு அப்புறம் இந்த டீக்ரிமினலைஸ் பண்ணதில் நிறைய மக்களால் அவங்களோட வாழ்க்கையாவது வாழ முடியுது. அக்செப்டன்ஸ் இருக்கோ இல்லையோ, அது டீக்ரிமினலைஸ் ஆனதில் அட்லீஸ்ட் எங்களோட லவ்வும் ஒரு லவ் தான் அப்படிங்கிற இதில் அவங்களால வாழ முடியும். நடக்குதான்னு கேட்குற இடத்துல நம்ம எல்லாரும் என்ன செய்யலான்னு கேட்கணும்னு தோணுது. ஸோ எல்லாருக்குமே இந்த சமுதாயம் இவங்க அப்படிங்கிறத விட எஜுகேஷன் எல்லாருக்கும் தேவை, ஹெல்த் கேர் எல்லாருக்கும் தேவை, வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் தேவை. ஆம்பிஷன் நிறைய பேருக்கு இருக்கு, அதுக்கான வாய்ப்பு தானே அமைச்சு கொடுக்கணும். ஸோ இப்போ எங்களுக்கோட அந்த டிரான்ஸ் பில் வந்து ஒன்று பாஸ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாகவும் நாங்கள் இந்த ப்ரைட் மார்ச்சில் இப்போ கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது 18th இயர். உங்களுக்கான ரெகக்னைசேஷன் சொசைட்டியில் கண்டிப்பாக இருக்குன்னு கம்பேரிங் டு லைக் முன்னாடி இருந்ததை விட இன்றைக்கி நிறைய ரெகக்னைசேஷன்ஸ் நிறைய கிடச்சிருக்கு. பட் இன்னும் எங்களுக்கு எங்களோட அடிப்படை தேவைகள்லாம் சில இடங்களில் வந்து இன்னும் மறுக்கப்படுது, நிராகரிக்கப்படுது. அதெல்லாம் இல்லாமல் இன்னும் வர வருஷங்களில் எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்றக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் நாங்களும் இருக்கோம். எங்களுக்கான சுயமரியாதை வேணும், எங்களுக்கான ரைட்ஸ் எல்லாம் வேணுன்றக்காக தான் இந்த மார்ச் நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கான சுயமரியாதை குறைவாக கிடைக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? புரியல. உங்களுக்கான சுயமரியாதை வந்து மறுக்கப்படுது. சில இடங்களில் அது மறுக்கப்படுது. அது இனிமேல் இருக்க வேண்டாம். ஸோ எல்லாருமே இங்கே வந்து ஈக்குவல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நாங்களும் எங்களை சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இருக்கோம் அப்படின்றத வந்து நாங்கள் பதிவு பண்ணணுன்றக்காக இந்த ப்ரைட் மார்ச் நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் ஒர்க் பண்ணாமல் இருப்பாங்க. இந்த காரணத்தினால வேலை மறுக்கப்பட்டதெல்லாம் கண்டிப்பாக அது நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். இப்போ நீங்கள் கேட்டது ஒரு வேலிட் கொஸ்டின். இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஜாபுக்கு போகிறாங்களா அப்படின்றது கொஸ்டின் மார்க்கு. ஸோ டிரான்ஸ் பீப்புள்ஸில் நிறைய வந்து ஓப்பன் அவுட் கே பசங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஜாப் சில இடத்துல வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது இருக்க வேண்டாம். எல்லாருக்குமே ஒரு நாலேஜ், ஒரு டேலண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்களோட ஜெண்டரை பேஸ் பண்ணி நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அவங்களோட டேலண்ட், அவங்களோட நாலேஜ் அதை வச்சு நீங்கள் அவங்களுக்கு ஜாபோ மற்ற விஷயங்களோ நீங்கள் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃபேமிலிஸில் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன்ஸில் மோஸ்ட் ஆஃப் ஃபேமிலிஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஃபேமிலிஸில் நாங்கள் சென்சிடைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா எல்லா அம்மாக்குமே எல்லா குழந்தைங்க தான். அந்த மாதிரி எல்லாருமே ஈக்குவலாக பாருங்கள் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த ஒரு வருஷமும் இந்த ப்ரைட் மார்ச் நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாருமே ஐடியில் தான் வேலை பார்க்குறோம். ஆக்சுவலி ஐடி ஆஃபீஸ்லலாம் அப்படியெல்லாம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா எல்லோரும் கொஞ்சம் நாலேஜ், எல்லோரும் சக மனுஷங்களாம் அவங்களும் நல்லா பழகுறாங்க. ஆனாலும் ஒரு சிலவங்க எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு வந்துட்டு நம்மளை அப்யூஸ் பண்ணுற மாதிரியும் நம்மளை தப்பாக பேசுகிற மாதிரியும் அவங்க நம்ம கூடவே கூட இருப்பாங்க. ஸோ எங்கேயுமே எல்லா இடத்தையுமே அந்த மாதிரி இருக்க தான் செய்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு நாங்களும் மனுஷங்க தான், எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்றது அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த வாக் பண்ணுறோம். ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஸோ எல்லா பீப்புளுமே எல்லாரும் மனுஷங்க தான். ஸோ எல்லா பீப்புள்லையுமே திருடங்களும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க, கொலை பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் ட்ரான்ஸ் கம்யூனிட்டிலையும் வந்துட்டு என்ன சொல்கிறதுனா நல்லவங்களும் இருக்காங்க, நல்ல டீசெண்டாக வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க, ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லோரும் ஒருத்தவங்க இப்படி தப்பு பண்ணிட்டாங்கன்னா எல்லோரும் இப்படி தான் இருக்காங்கன்ற அந்த ஒரு தாட்டை தயவு செஞ்சு மாற்றிக்கோங்கன்னு நான் கேட்குறேன்.
இல்லை நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ணி கேட்குறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு ப்ராஸ்டியூஷன்கிறது எல்லா ஜெண்டர்ஸ்லேயுமே இருக்குது. இப்போ ஆண்களும் பண்ணுறாங்க, பெண்களும் பண்ணுறாங்க, ட்ரான்ஸ் பீப்புள்லையும் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதுக்காக நீங்கள் வந்து எல்லாருமே வந்துட்டு காமனாக அது வந்து நீங்கள் வந்து லேபிள் பண்ணக்கூடாது. எல்லாருமே இப்படி தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது இது நார்மலாக பீப்புள்ஸ்கிட்ட சொல்கிறேன். ஸோ அது மாதிரி ஒரு தாட் எல்லாருக்கும் இருக்குது, இவங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஆனால் அது வந்து ட்ரூ கிடையாது. ஆமாம், இல்லை அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு இப்போ வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, எல்லோரும் வந்துட்டு ஃபேமிலியோடு இருக்காங்க. ஸோ வந்து இப்போவும் அந்த மாதிரி ஒரு ஜென்ரலைஸ் பண்ணுற தாட் இருக்குது வந்து தப்புங்கிறது எங்களுடைய. அதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இந்த வந்துட்டு ப்ரைடை வந்து நாங்கள் எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணி நடக்கிறோம். ஆமாம், நான் என்னோடய பேரண்ட்ஸ் வந்து உயிரோட இல்லை. நான் வந்துட்டு என்னோடய பெரியம்மா, என்னோடய கசின் பிரதர்ஸ் எல்லோரும் கூட இருக்கேன். பட் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஓகே, அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. காமனான ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ எங்கள் ஜெண்டரு இவங்களும் மனுஷங்க தான் சொல்லிட்டு ஒரு எல்லோரும் அக்செப்ட் பண்ண செய்கிறாங்க. பட் ஆனால் அது நம்ம ஃபேமிலியிலே இருந்தாக்கா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. அது இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வெளியில் இருக்கிற பீப்புளை வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நம்ம அக்செப்ட் பண்ணிக்க, இவங்களும் மனுஷங்க தானே ஒரு தாட் இருக்குது. பட் அதுவே நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க, நம்ம சொந்தத்தில் இருந்தாக்கா அது அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ அது நம்ம ஃபேமிலியிலேருந்து நம்மக்கிட்டேருந்து வந்தால் தான் அது வந்துட்டு ஸோ வெளியில் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராகும்னு நான் நினைக்கிறேன். அக்செப்டன்ஸ் தான். அக்செப்டன்ஸ் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிற மனசு வேணும். அது புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும். கண்டிப்பாக. ஆக்சுவலி எங்களுக்கு மோஸ்ட்லி நான் ஸ்டார்டிங்கில் நான் ட்ரான்ஸ் ஆன புதுசுலலாம் நான் அப்போது ட்ரான்ஸ் பீப்புளே ரொம்ப ரேர் தான். ஸோ உங்கள் ட்ரான்ஸ் புதுசாக எங்காவது பார்த்தாங்கனாலே ஒரு ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போல்லாம் கொஞ்சம் காமனாக இருக்குது, நிறைய பேர் வேலையெல்லாம் கொடுக்குறாங்க. நான் அப்போல்லாம் வேலைன்றது எதுவும் இல்லாமல் போய் தான் எல்லாமே என்ன சொல்கிறதுனா அந்த தப்பான தாட் வந்து முன்னாடி யாருக்கும் வேலை கொடுக்கறதும் கிடையாது, அக்செப்டன்ஸும் கிடையாதுன்றதுனால அந்த தப்பான தாட் உருவாயிடுச்சு. ஸோ அது வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. இருந்தாலும் மாறாதவங்க இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க, அப்புறம் எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுங்க, நாங்களும் என் மனுஷங்க தான்ற எங்களையும் கொஞ்சம் நடத்துங்கன்னு தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். வானவில் சுயமரியாதை பேரணி 18வது வருஷம் சென்னையில் நம்ம ராஜரத்னம் ஸ்டேடியம் எக்மோரில் இருந்து நடக்குது. இதில் நாங்கள் ஒரு 20 கோரிக்கைகளை வச்சுருக்கிறோம். அதில் முதல் கோரிக்கையாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னா, திருநர் மசோதா 2026 எல்லாருக்குமே தெரியும். அந்த மசோதாக்கான கோரிக்கையும் வச்சுருக்கிறோம். இன்னொன்று என்னென்னா, எங்களுடைய பெற்றோர்கள் என்ன ஏற்றுக்கிட்ட மாதிரி இன்னும் நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்கள ஏற்றுக்கணும் அவங்களுடைய பெற்றோர்கள்ன்றதும் ஒரு முன் வச்சுருக்கிறோம். ஏன் நான் இதை இப்போ நான் சொல்கிறேன்னா, சமுதாயத்தில் இருக்கிறவங்க எல்லா LGBTIQவில் இருக்கிற எல்லாருமே வந்து தான் வந்து ஒரு செக்ஸ்க்காக தான் இந்த மாதிரி மாறுறாங்கன்ற ஒரு இதை வந்துட்டு எங்கள் மேலே போடுறாங்க. எங்களுடைய உணர்வு படி தான் நாங்கள் மாறுறோம், செக்ஸ்க்காக யாருமே மாறுறதில்லை. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, பொதுமக்கள் எங்களை ஏற்றுக்கிட்டிங்கன்னா தான் நாங்கள் வருங்காலத்தில் நாங்கள் முன்னெடுத்து வர முடியும். சமுதாயத்தில் இது வரைக்கும் நாங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பார்த்துருக்குறோம். சோஷியல் மீடியாவில் ஒரு தவறான கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்குது, எங்களுக்கு எதிராக கமெண்ட்ஸ் தான் நிறையா வந்துட்டு இருக்குது. அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்களோட வளர்ச்சிக்காக நீங்களும் பாடுபடுங்கன்னு தான் சொல்கிறோம். இன்னொன்று சொல்லிக்க விரும்புறது என்னென்னா, நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க, நீங்கள் பேசுகிறீங்க, அது எங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயமா நாங்கள் எடுத்து இன்ன வரைக்கும் நாங்கள் முன்னேறிட்டு தான் இருக்கிறோம், முன்னேறுவோன்றது உறுதியாக சொல்லிக்கிறோம். எந்த வயசில் உங்கள் பெற்றோருக்கு தெரிய வந்தது, இல்லை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டான்னு சொன்னீங்க, எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? என்னுடைய வீட்டில் நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரே பையன்றதுனால என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் வந்து ஒரு 19 வயசில் நான் என் வீட்டுக்கு நான் இப்படி தான்றதை நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு அவங்க கவலைப்பட்டாங்க, கொஞ்சம் காலம் எடுத்துச்சு என்னை ஏற்றுக்கிறதுக்கு. இப்போது அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, இப்போ சகஜமாக இருக்காங்க. இப்போ எல்லாருமே சகஜமாக தான் இருக்கிறாங்க. சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பேச்சை கேட்டுட்டு இருந்தாங்கன்னா இன்னமும் தான் பிள்ளையை ஏற்றுக்காததான் இருப்பாங்க. மறைஞ்சு தான் நாங்கள் வாழணும். உங்களுக்கான அங்கீகாரம்ன்றது பொதுவாக சமுதாயத்தில் எப்படி இருக்குது? சமுதாயத்தில் இது வரைக்கும் எங்களுக்கான அங்கீகாரங்கள் வந்து எப்படி கிடைக்குதுன்னா, எப்படி சொல்கிறதுனா, பின்னாடி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது நேரடியாக யாருமே வந்துட்டு ஒரு கமெண்ட்ஸோ ஒரு நல்ல விஷயங்களோ எங்களுக்கு சொல்கிறது கிடையாது. பின்னாடி தான் வந்துட்டு எங்களை திட்டுறது, பேசுறது, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இப்போ இதோட டோட்டல் ஐடியா என்ன? எதுக்காக கூடியிருக்கீங்க? எத்தனை இதுலேருந்து கூடியிருக்கீங்க?
இது வந்து 18 வருஷமாக சென்னையில் நடக்குது. 100 பேரோட தொடங்கின இந்த ப்ரைடு வந்து இன்னைக்கு 6000 7000 பேர் கலந்து இந்த ப்ரைடை நடத்திட்டு இருக்கிறாங்க. எதுக்காகனா இது ப்ரைடு வந்துட்டு நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுற ஒரு விஷயம் தான். இது சந்தோஷமாக ஒரு போராட்டம் நாங்கள் நடத்துகிறோம். சந்தோஷமாக நடத்துகிற போராட்டம் இது. இந்த போராட்டத்தில் எங்களுடைய கோரிக்கைகள், எங்களுக்கு தேவைகளை வந்துட்டு நாங்கள் இதில் சொல்கிறோம். அந்த மாதிரி 20 கோரிக்கைகளை இந்த வாட்டி முன்னெடுத்து வச்சிருக்கிறோம். முக்கியமாக என்னென்ன கோரிக்கை முக்கியமான கோரிக்கைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநர் மசோதா 2026 நம்ம மத்திய அரசு மூலயமா வந்துட்டு நிறுவப்பட்டுச்சு. அந்த பில் பாஸ் பண்ணாங்க. அந்த பில்லில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு திருநங்கையோ ஒரு திருநம்பியோ தன்னுடைய ப்ரைவேட் பார்ட்டை காட்டி தான் வந்துட்டு அவங்க திருநங்கைன்னு ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஐடி கார்டு, தேவையான விஷயங்களை சரி பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அது வந்து ஒருத்தவங்க தன்னுடைய உறுப்பை போய் ஒரு டாக்டர் கிட்ட காட்டி இவங்க திருநங்கை தான், இவங்க திருநம்பி தான் சொல்லி வாங்கணுன்றது எங்களுக்கு பிடிக்கலன்றதுனால, திருநங்கைகளுக்கோ திருநம்பிகளுக்கோ பிடிக்கலன்றதுனால அதையும் முன் வச்சிருக்கிறோம் கோரிக்கையாக. ரெண்டாவது வந்து என்னன்னா, இடஒதுக்கீடு கேட்டிருக்கிறோம். திருநங்கைகளுக்கு இது வரைக்கும் இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் வேற என்ன கேட்டிருக்கிறோம்னா, ரேஷன் கார்டு திட்டம் கேட்டிருக்கிறோம். எல்லாருக்குமே ரேஷன் கார்டு இப்போ நாங்கள் தனியாக இட்டுறோம். இப்போ வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்கன்னா வீட்டோட இருக்கிறவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குது. இப்போ எங்களை அனுப்பிட்டாங்கன்னா நாங்கள் தனியாகிடுவோம். எங்களுக்கு அந்த ரேஷன் கார்டு வேணுன்றதுனால ரேஷன் கார்டையும் கேட்டு வச்சுருக்கிறோம். இங்கே எத்தனை பேர் கூடியிருக்கு? இப்போதைக்கு வந்து ஒரு 3000-4000 பேர் இருக்கிறாங்க. இன்னும் வந்துட்டு தான் இருப்பாங்க. ஒரு இருக்கிறவங்கலாம் ஒர்க் பண்ணுறீங்களா? என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறீங்க? உங்களுக்கான ஒர்க் அங்கீகாரம்ன்றது எப்படி? நானுமே ஒர்க் பண்ணுறேன். நானுமே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் சகோதரன்ற ஒரு எங்களுடைய அமைப்பு இருக்குது. LGBTIQA+க்காக ஒர்க் பண்ணுற ஒரு அமைப்பில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த ஆக்ட்னால டிரான்ஸ் மக்களோட சுயமரியாதைக்கு பயங்கர பாதிக்கப்படுறது, எங்களோட ப்ரைவசிக்கு பாதிக்கப்படுறது. இந்த ஆக்ட்னால எங்களோட ஐடி கார்ட்ஸ் வர ரொம்ப கஷ்டமாயிடும். நாங்கள் வந்து ஆளாளுக்கு நாங்கள் என்ன எங்கள் உடம்பு கூட என்ன பண்ணுவோம், என்ன ஹார்மோன் சாப்பிட்டோன்னு எல்லாம் தெரிஞ்சு போகும். ஸோ இப்போ இந்த ஆக்டில் வந்து எங்களுக்கு ஒரு ஐடி கார்டு வேணும்னா 5 விதமான ப்ரொசீஜர் இருக்குது. நாங்கள் சர்ஜரி கட்டாயமாக பண்ணணும், இல்லை ஹார்மோன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட போகணும். அதுக்கப்புறம் மெடிக்கல் போர்டு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்க்கு சந்தோஷம் இல்லைன்னா திரும்ப டிஸ்ட்ரிக்ட் போர்ட் ஆஃப் மெடிக்கல் பீப்புள் கிட்ட அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளாலும் நம்மளோட பாடியை பற்றி தெரிஞ்சுப்பாங்க, நாங்கள் பண்ண ப்ரொசீஜர்ஸ் பற்றி தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்டில் வந்து ஒரு ரொம்ப கிளியராக வேர்ட் பண்ணாத ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிற மாதிரி வந்து யாராவது டிரான்ஸ் மக்களை கடத்தினான்னா அவங்களுக்கு ஃபைன் உண்டு. இப்போ அந்த கடத்துறது எப்படி வேணா இருக்கலாம். நான் வந்து ஒரு டிரான்ஸ் சைல்டுக்கு நான் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள என்கிட்ட வந்தாங்க, ராஜ் என்னோட வீட்டில் வந்து எங்கள் அம்மா அப்பா என்ன அடிக்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட ப்ரொடெக்ஷனுக்கு வராங்கன்னா நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னா அவங்க அம்மா அப்பா நான் அவங்கள ஒன்றுமே பண்ணல. அவங்கள வந்து ஒரு டாக்டர் கிட்ட கூட்டி அவங்களுக்கு வெறும் சோறு தான் போட அவங்கள பார்த்துக்கிறவங்கள தான். அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, சரி இவங்க வந்து அந்த குழந்தைய வந்து கட்டிட்டாங்கன்னு என்ன மேலே ஒரு ஃபால்ஸ் கேஸ் போடலாம். ஸோ இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மைனரான குயர் பர்சனுக்கு ஒரு சப்போர்ட்டே இல்லை, ஒரு சேஃப்டியே இல்லை. அவங்க அம்மா அப்பா இவ்வளோ வேணால் நேட்டல் வயலன்ஸ் பண்ணலாம், அடிக்கலாம், துரத்தலாம், கன்வர்ஷன் தெரப்பி கூட்டிகிட்டு போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ப்ரொடெக்ஷனே கிடையாது. அதுவும் இல்லாமல் அவங்க டிரான்ஸ்க்கும் இன்டர்செக்ஸ்க்கும் அவங்களுக்கு வித்தியாசமே தெரியல. இன்டர்செக்ஸ் வேறு, டிரான்ஸ் வேறு. ஒன்று வந்து ஜெண்டர் ஐடென்டிட்டி, இன்னொன்று வந்து பயாலஜி. ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே தெரியல. ஒரு வித்தியாசமே தெரியாத கவர்மெண்ட் வந்து எப்படி ஒரு லா ஃபார்ம் பண்ணலாம் நான் கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பயாலஜிக்கல் உமன் மேலே யாராவது ரேப் பண்ணாங்கன்னா அவங்களோட ரேபிஸ்ட்க்கு 7 வருஷம் பனிஷ்மெண்ட். ஆனால் ஒரு திருநங்கை மேலே யாராச்சும் ரேப் பண்ணாங்கன்னா அந்த ரேபிஸ்ட்க்கு வெறும் 6 மாதத்துலேருந்து 2 வருஷம்னா பனிஷ்மெண்ட். ஏன் அவங்க மனுஷன் கிடையாதா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இதை பற்றி நான் பேச வந்திருக்கேன். அண்ட் நான் இன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரு டிரான்ஸ் பர்சனாக வந்திருக்கேன் பேச. ஸோ நான் என்ன சொல்வேன்னா, கம்யூனிட்டிலேருந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் தேவை, எஸ்பெஷலி எல்ஜிபி கம்யூனிட்டி. உங்களுக்கு வந்து அந்த ப்ரிவிலேஜ் இருக்குது, நீங்கள் டிரான்ஸ் கிடையாது, நீங்கள் லெஸ்பியன் கே பைசெக்சுவல் மக்கள் வந்து டிரான்ஸ் பீப்புளுக்கு இப்போ நிறைய போராடணும். நீங்கள் சும்மா இருக்கிறது வந்து எங்களுக்கு பிடிக்கல. ரொம்ப ஜாலியாக இருக்குது. இந்த ஒரு நாளுக்காக நாங்கள் வந்து வருஷம் ஃபுல்லாக காத்திருந்து எல்லாம் நாங்கள் இது பண்ணுறோம். கஷ்ட நஷ்டம்லாம் மறந்து இன்றைக்கி நாங்கள் ஜாலியாக இருக்கோம். இன்னும் எங்களுக்கான இது வந்து இன்னும் நிறைய வரணும். எங்களுக்கு நிறைய பேர் இப்போவுமே காது பட தப்பாக தான் பேசுகிறாங்க. அந்த மாதிரிலாம் பேச வேண்டாம். கேலி கிண்டலு. எனக்கு இப்போது கே லைஃப் இல்லாத கூட இந்த டிரான்ஸ்ஜெண்டர் லைஃப்லேயுமே நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது. பின்னாடி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, கொச்சையான வார்த்தைகள் பேசுகிறாங்க, நிறைய இதெல்லாம் பேசுகிறாங்க. எங்களுக்குமே கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி பேச வேண்டாம்.
எல்லாரும் மாதிரியும் பாருங்கள், நாங்களும் மனுஷங்க தான், எங்களுக்கும் கடவுள் வந்து கை கால் எல்லாம் ஒன்றா தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கும் இருக்குது. தயவு செஞ்சு யாரையும் தப்பாக பேசாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண பாருங்கள். சொல்லப்போனால் இன்னும் இந்த 1-2 மாதத்துக்கு எங்கள் வீடியோவே வந்து ட்ரோல் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டு கலாய்ச்சி பேசுவாங்க. எங்களுக்கு தெரியுது நல்லாவே. நீங்கள் கலாய்ச்சி பேச தான் நாங்கள் வளர்ந்துக்கிட்டே போவோம். எங்களுக்கு என்ன எதிர்ப்பு இருக்குது அப்படின்னா, வீட்டில் வந்து சரியாக சேர்த்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்கம் பக்கத்தில் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே வீட்டில் வர வைக்க மாட்டாங்க. பெற்றவங்களுக்கு வந்து வர வைக்கணுங்கிற ஆசை இருந்தாலுமே சொந்தக்காரங்க கூட இருக்கிறவங்க இவங்களுக்காக பார்த்துக்கிட்டு எங்களை ஒதுக்கி வைப்பாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆவணங்கள் தேவைப்படும் போது நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போனால் கூட எங்களுக்கு புதுசாக அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு சொல்லி எங்களை நிறைய விஷயங்களுக்கு அலைய விடுறாங்க. ஸோ மற்றவங்களாம் போனால் உடனே கிடைக்கிற விஷயம் நாங்கள் போனால் ரொம்ப லேட்டாக கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்குது. அதே மாதிரி வீடு கொடுக்கறதா இருக்கட்டும், ரெண்ட்டுக்கு வீடு கொடுக்கறதா இருக்கட்டும், மற்ற இடத்துல வந்து எங்களுக்கான ஒரு சமூக நலனாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே எங்களை வந்து ஒரு கடைசியில் ஒரு விஷயமாக தான் எடுக்கிறாங்களே தவிர முன்னெடுக்க மாட்டுறாங்க. எங்களுக்கான இடஒதுக்கீடும் தேவைப்படுது. அதே மாதிரி எங்களை பப்ளிக் எல்லாருமே நார்மலாக பார்த்தா நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறோம். எங்களை கேலி சித்திரமாக பயன்படுத்தாதீங்க, எங்களுக்கான உரிமைகளை கொடுங்க. நிறைய பொதுமக்கள் இடத்துலையே புரிதல் இல்லை. கேலி சித்திரங்கள் பண்ணுறதுக்கு 10,000 பேர் நின்றுன்னு இருப்பாங்க. ஆனால் எங்களோட கோரிக்கைகளை ஏற்று மக்களிடத்தில் புரிதல் இல்லை. நிறைய பேர் எல்ஜிபிடினா என்னன்னே தெரியாத இருக்கிறாங்க. எங்களுக்கான திருமண அங்கீகாரம், எங்களுக்கான பாதுகாப்பான ஒரு சூழலை அரசாங்கம் ரெடி பண்ணி தரணும். நான் ப்ரௌட் ஆஃப் படுறேன் நான் கேன்ட்டு ரொம்ப. ஏன் இதை ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா சொசைட்டிக்காக சொல்லிட்டு ரிலேட்டிவ்காக செட்டு அக்செப்ட் பண்ண மாட்டேங்க உங்கள் பிள்ளைய. அதனால் வந்து அவங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப ஃபைல் ஆகுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பேரண்ட்ஸ் சைடு நான் சொல்கிறது என்னென்னா, சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் பிள்ளை. ஸோ அதனால் வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா லைஃப் நிறைய பேர் இது போகுது. நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் வீட்டில் ஓகே ப்ரோ, நான் வந்து ஓப்பனாக சொல்லிட்டேன் நான் கேன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சைடு என்னோடய ஃப்ரெண்ட் சைடாக இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தென் வந்து ஆஃபீஸ் சைடாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் ப்ரௌட் ஆஃப் படுறேன். இந்த டே வந்து எங்களுக்கு ரொம்ப விமர்சையான திருவிழா மாதிரி எங்களுக்கு சொல்ல போனால், ஆக்சுவலாக இந்த வேர்ல்டுலேயே நல்ல விமர்சையாக நடக்கிற ஒரு ப்ரைடு எதுனா அது சென்னை ப்ரைடு தான். எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரைடு சென்னை ப்ரைடு தான். அதே மாதிரி இங்கே இருக்க எல்லா மக்களும் எங்களுக்கு ஆதரவு தராங்க, எங்களை அரவணைச்சி போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எங்கள் கம்யூனிட்டி பீப்புள்ஸ்லாம் பார்க்குறதே ரொம்ப விமர்சையாக சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த சமூகத்தில் திருநங்கைகளுக்கு எல்ஜிபிடி கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கு சம உரிமை வழங்கணும், சம வேலை வாய்ப்பு கிடைக்கணும். தேவையில்லாத சட்டங்களை ஏற்றி எங்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டி மறுபடியும் கீழே கொண்டு போயிடாதீங்க. தயவு செய்து எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்து எங்கள் பீப்புள்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்புக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் நான் கேட்டுக்கிறேன். The thing is, it's all about being a part of a community. For example, if I am a lesbian or bisexual now, I can find my own people and have that sense of belonging to one another. And it's not about being alone, because இப்போ யாரோ வந்து குயரா இருக்காங்க அப்படின்னு இருந்தால் அவங்களுக்கு வந்து first of all பயம் வரும், which is a very common thing. And அந்த பயத்தை போக்குறது அவங்க எப்படி உணர்வு, அவங்க ஃபீலிங்ஸ்லாம் வந்து accept it is actually valid to have such feelings. But நிறைய பேர் வந்து ரொம்ப பயப்படுவாங்க அந்த ஃபீலிங்ஸ்க்கு. அவங்க அம்மா அப்பா எப்படி யோசிப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி யோசிப்பாங்கன்னு. ஸோ இந்த கம்யூனிட்டியாக இருக்கும்போது மற்றவங்க அவங்கள மாதிரியே இருக்கிறவங்க கூட அந்த ஒரு ஒரு ஃபேமிலி சென்ஸ் ஆஃப் பீயிங் இன் ஃபேமிலி அண்ட் ஹேவிங் so much fun being together because there's someone just like me அப்படின்னு அந்த ஸ்பியரில் இருக்கும்போது it's like a nice and the family sense of belonging இருக்கும். அதான் human is like the first thing. Male and gender விட ஹியூமனாக இருக்கிறது தான் that's the thing we're all here. நீங்கள் male female அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப செகண்டரி. அண்ட் நீங்கள் அட்ராக்ஷன் வந்து இது வந்து இட்ஸ் sort of helpless because இப்போ நான் வந்து பொண்ணுனா நான் பையன்தான் டேட் பண்ணுவேன் அப்படின்னு அந்த இது இருக்காது. அந்த it's not that type of thing. Even I can date girls because it just depends on my attraction. And அந்த சில பேர் பயப்படுவாங்க அந்த ஸ்பியரில் இருக்குமே, நான் வந்து இப்படி I have feelings for girls, it's wrong அப்படின்னு. But it's not wrong. It is part of your hormones and that's biological. And you have to accept, and it's part of being you. You don't have to hate yourself for being bi, pan or a lesbian. It's just how you are. That's you. That is literally you. ஸோ அதனால் அதை அக்செப்ட் பண்ணுறது, இந்த மற்றவங்க என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க அந்த ஃபீலிங் கொடுக்குறது தான் அது. அண்ட் டு சப்போர்ட்
there's a lot of reasons to support because it's like it's not new because அப்போலேருந்தே homosexuality இருக்கு and இப்போ வந்து போக போக நிறைய பேர் அவங்க ஃபீலிங்ஸ் பயப்படாமல் அவங்க வெளியே வர்றது பயப்படாமல் அந்த ஸ்பியர்லேருந்து வெளியே வர்றதுலாம் it's nice to see, you know, because you need some sort of courage to do that and bravery to do that, you know, that is also a part of being you அப்படின்னு. That's what நான் LGBTIQA+ சமூகத்தை சார்ந்த தன்பாலின இருப்பாளர். ஒவ்வொரு வருடமும் இந்த வானவில் சுயமரியாதை பேரணி அப்படிங்கிறது கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் எந்த அளவுக்கான ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நடக்குது, இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு இந்த LGBT கம்யூனிட்டியை வந்து வஞ்சிக்குது அப்படிங்கிறது வந்து இங்கே யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் இல்லாமல் குறிப்பாக செக்ஸுவாலிட்டி மக்களான மைனாரிட்டியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த அளவுக்கு வெறுப்புணர்ச்சியும் தாழ்ப்புணர்ச்சியும் ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இந்த சமூகமும் இந்த அரசாங்கமும் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் எல்லாளவும் தெரியாது அப்படிங்கிறது அங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஆக்சுவலி சொல்லப்போன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு கேஸ் போட்டோம் உச்சநீதிமன்றத்தில். சேம் செக்ஸ் பீப்புளுக்கான மேரேஜ் ரைட்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேஸ் போட்டிருந்தோம். ஸோ அந்த கேஸில் வந்து நாங்கள் இது கொடுக்க முடியாது நீ அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா சேம் செக்ஸ் பீப்புள் மேரேஜ் அப்படிங்கிறதும் ஓரின சேர்க்கை அப்படிங்கிறது வந்து ஃபாரின் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கேட்குறேன், உங்களுடைய கடவுளில் எத்தனை கடவுள் தெரியுமா? கே கடவுள் இருக்குது, எத்தனை கடவுள் பைசெக்சுவல் கடவுள் இருக்குது, எத்தனை கடவுள் நான் பைனரி டிரான்ஸ்பர்சன் கடவுளாக இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள். காமசூத்ராவிலையும் ஆயக்கலைகளையும் கீராவினுடைய காம கதைகளையும் ஓரின காமத்தை பற்றியும் ஓரின காதல்களை பற்றியும் எழுதியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் எத்தனையோ கோயில்களில் ஓரின சேர்க்கையாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு சிற்பங்களை வந்து பொறிக்கப்பட்டு இருக்குது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த காலகட்டங்களில் எப்பயோ இருந்து எந்த ஆதி காலத்துலேருந்து ஓரின சேர்க்கைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. இதை தாண்டின ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் 377 பில் வந்து இங்கே ஆக்ட் வந்து போட்டாங்க. இது வந்து தப்பு அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி இங்கே கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி அரசும் சரி மோடி அரசும் சரி அவங்களுடைய பதவி அவங்களுக்கு எப்படி தக்க வைக்கிறதும் தெரியல. அதனால LGBT கம்யூனிட்டி மக்களை வச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த அரசு வந்து ரொம்ப எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டு இன்னும் தீண்டாமையை உருவாக்கி அரசியல் பண்ண முடியுமா அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு அரசியல் பண்ண தெரியல, நாடாளுமன்றத்தில் இருந்துட்டு உங்களுக்கு அரசியல் பண்ண தெரியலன்னா தோழர்களை எங்ககிட்ட வாருங்க. மோடிக்கும் RSSக்கும் எப்படி அரசியல் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லித்தரோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எங்களுக்கு நிறைய சலுகைகள் வந்தது. ஆனால் LGBT கம்யூனிட்டியில் மைனாரிட்டி பீப்புளில் இருக்கக்கூடிய செக்ஸுவாலிட்டி பீப்புள் மக்களுக்கு வந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டால் சத்தியமாக இல்லை. ஒரு LGBT பாலிசின்னு சொல்லி 2023 கொண்டு வந்தாங்க. ஆனால் அதில் வந்து செக்ஸுவாலிட்டி மக்களுக்கான பாலிசி வெளிவர கிடையாது. அதுக்கடுத்து வந்து மேரேஜ் டீடு கொண்டு வந்தாங்க. அந்த மேரேஜ் டீடு எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் தூங்குதுன்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் செக்ஸுவாலிட்டி பீப்புளுக்கும் LGBT கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் வந்து தீண்டாமையும் டிஸ்கிரிமினேஷனும் பாகுபாடுகளும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அது எதற்காக தட்டி கேட்காமல் இருக்காங்கன்னு சொல்லி தெரியல. 2026 டிரான்ஸ் பில் வந்து கொண்டு வந்தாங்க. நான் சொல்கிறேன், பிஜேபி அரசுக்கும் RSS அமைப்புக்கும் சரி இந்த இந்திய அரசாங்கத்தை இந்தியாவை வழிநடத்த தெரியாமல் இங்கே இருக்கக்கூடிய LGBT கம்யூனிட்டி மக்களை பார்த்து பயந்து போய் இந்த அமைப்பை கொண்டு வந்திருக்கிறாங்க, இந்த பில்லை கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் நான் நினைப்பேன். ட்ரம்பிசத்தை வந்து அப்படியே மோடி ஃபாலோ பண்ணுறாருங்க. ட்ரம்ப் அமெரிக்காவில் LGBT கம்யூனிட்டிக்காக என்னென்ன விஷயங்களை வந்து அவர் உள்ளடக்கினாரோ, என்னென்ன விஷயங்களை வந்து அவர் பறிச்சாரோ, உரிமைகளை பறிச்சாரோ அதை அப்படியே வந்து மோடி இங்கே பண்ணுறாரு. ட்ரம்பிசத்தை பார்த்து மோடி பண்ணுறாரு. இந்தியாவில் வந்து மோடிசம் நடக்குது. நாட்டு சீசா நாட்டு, மோடி கவர்மெண்ட்டு சீசா நாட்டு சீசா நாட்டு, RSS அமைப்பு சீசா நாட்டு, பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்சிசத்தையும் சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இந்திய திருநாட்டில் உங்களுடைய சனாதன கொள்கைகளையும் மத கொள்கைகளும் இங்கே என்றைக்கும் நாங்கள் எடுபட முடியாதுங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் 1000 பில்லை கொண்டு வாங்க, 1000 ஒடுக்குமுறைகளை கொண்டு வாங்க. இந்த இந்திய அரசையும் தமிழக அரசையும் எதிர்த்து நின்று போராடுறதுக்கும் பதாகைகளை தூக்கிறதுக்கும் எங்களுடைய தோள்கள் இன்னும் காத்து கிடக்குது அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாடு சுயமரியாதை வானவில் விழாவிற்கு வருகை தந்துள்ள ஊடகத்துறையினர் அனைவரையும் வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்கிறோம். இது 18வது ஆண்டு.
நாங்கள் நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்கோம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு. அது உங்களுக்கு முன்னாடி சொல்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகள் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு அவங்களுடைய காதுகளுக்கு போய் சேரணும். இந்த 25 கோரிக்கைகளில் அட்லீஸ்ட் ஒரு 10 கோரிக்கைகள் அவங்க நிறைவேற்றினாலுமே கூட நாங்கள் ஒரு பாதி தூரத்தை கடந்து வந்த திருப்தியை நாங்கள் அடைவோம். தமிழ்நாட்டில் உள்ள LGBTIQA+ சமூகத்தினராகிய நாங்கள் மற்றும் எங்களுடைய நண்பர்கள் ஆதரவாளர்களுடன் சொல்லிக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், தமிழகத்தின் புதிய அரசை நாங்கள் மனமாற வாழ்த்துகிறோம். தமிழ்நாடு அரசுக்கு பின்வரும் கோரிக்கைகளை இப்பேரணி மூலம் முன்வைத்து செயல்படுத்த கோருகிறோம். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் வெர்சஸ் எதிர்காவல் ஆணையர், அதாவது சுஷ்மா வெர்சஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னை, அந்த வழக்கில் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் நிறைய விஷயங்கள் சஜஷனாகவும் ரெக்கமெண்டேஷனாகவும் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நிறைய விஷயங்களை வந்து தமிழ்நாடு மற்றும் மத்திய அரசுகள் வந்து பெருசாக கண்டு கொள்ளலை. அது எல்லாமே கண்டுக்கணும். அதில் முக்கியமாக என்ன அப்படின்னாக்கா, ஒரு விரிவான மாநில கொள்கையை உருவாக்குமாறு மாநில அரசுக்கு உத்தரவிட்டிருந்தார். இருப்பினும் திருநருக்கான கொள்கை மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த ஒருங்கிணைந்த LGBTIQA+ கொள்கையை இறுதி செய்து வெளியிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதன் வரைவு பதிப்பு மார்ச் 24 உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. திருநங்கைகள், திருநம்பிகள் மற்றும் இடைப்பாளையத்தவர் ஆகியோருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் தனியார் மற்றும் பொதுத்துறையில் கிடைமட்ட இடஒதுக்கீட்டை, அதாவது ஹாரிசன்டல் ரிசர்வேஷன் அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். திருநர் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த சட்டம் 2026 மூலம் தீங்கு விளைவிக்கும் அம்சங்களை நீக்கும் வகையில் மாநில விதிகளை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று கோருகிறோம். எடுத்துக்காட்டாக, பாலின பொருத்தமின்மை ஜெண்டர் இன்காங்கிரன்ஸ் அல்லது பாலின அதிருப்தி ஜெண்டர் டிஸ்போரியா போன்றவற்றை அந்த சட்டம் ஊடுருவும் உடல் பரிசோதனைகள், அதாவது இன்வாசிவ் பிசிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் கொண்டு உறுதி செய்ய வேண்டும் என்கிறது. இவ்வித பரிசோதனை ஏதுமின்றி ஒரு மனநல நிபுணரால் ஆவணப்படுத்துவதற்கு மட்டுமே மருத்துவ வாரிய சரிபார்ப்பு, அதாவது மெடிக்கல் போர்டு வெரிஃபிகேஷன் இருக்க வேண்டும். மேலும் மருத்துவ நிபுணர்கள் வழங்கிடும் முறையான பாலினத்தை உறுதிப்படுத்தும் பராமரிப்பு ஒரு குற்றமல்ல என்பதை தெளிவாக உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். திருநங்கைகள் நலவாரியத்தின் தமிழ் பெயரை திருநர் நலவாரியம் என்று மாற்ற வேண்டும். ஏனெனில் தற்போதைய பெயரான திருநங்கை என்பது திருநங்கை பெண்களை மட்டுமே குறிக்கிறது, திருநங்கை ஆண்களை உள்ளடக்கியதாக இல்லை. தற்போது திருநங்கைகள் நலவாரியத்தில் ஒரே ஒரு திருநம்பியும் ஒரே ஒரு இடைப்பாலினத்தவரும் மட்டுமே இருக்கிறார்கள். மிகவும் ஒடுக்கப்பட்ட இந்த சமூகங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர உதவும் வகையில் திருநங்கைகள் நலவாரியத்தில் திருநம்பிகள் மற்றும் இடைப்பாலினத்தவர்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க விரும்புகிறோம். தமிழ்நாடு அரசால் திருநங்கைகளுக்காக வழங்கப்படும் அனைத்து சமூக நல திட்டங்கள் திருநம்பிகளுக்கும் இடைப்பாலினத்தவருக்கும் வழங்க வேண்டும் என்று நாங்கள் உதவி கோருகிறோம் தமிழக அரசிடம். மேலும் திருநங்கை என்பது அனைத்து திருநர் இடைப்பாலினத்தவர்களையும் உள்ளடக்கிய சொல் அல்ல என்றும், அது திருநங்கைகளையும் மற்ற பெண்தன்மை கொண்ட திருநர் மக்களை மட்டுமே குறிக்கிறது என்றும் அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுக்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். தன்பாலின உறவுகளை அங்கீகரிக்கும் குடும்ப இணைப்பு பத்திரம் அல்லது அதற்கு இணையான வழிமுறைகளை மாநில அரசு செயல்படுத்த வேண்டும் என எதிர்பார்க்கிறோம். தொடர்புடைய சட்டங்களில் திருத்தங்கள் செய்து LGBTIQ சமூகத்தினருக்கு தத்தெடுப்பு மற்றும் பதிலித்தாய் முறை குழந்தை பெறுதல், அதாவது அடாப்ஷன் அண்ட் சரகசி ரைட்ஸ் வழங்க கோருகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள திருநர் மக்களுக்கான சிகிச்சை மையங்கள் திருநர் மக்களின் கண்ணியத்தையும் சுய முடிவெடுக்கும் உரிமையையும் மதிக்கும் வாடிக்கையாளரை மையமாக கொண்ட தரப்படுத்தப்பட்ட நெறிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் சுய உறுதி செய்யப்பட்ட பாலினத்தை உளவியல் ரீதியாக நிர்ணயிப்பதன் மூலம் ஒரு பகுதியாக பிறப்புறுப்பு பரிசோதனையை கோராமலும் பாலினத்தை உறுதிப்படுத்தும் சிகிச்சைக்காக பெரும்பான்மை வயதடைந்த, அதாவது 18 வயதும் ஆகியிருந்த திருநம்பிகளிடம் பெற்றோர்கள் சம்மதத்தை கேட்டு பெறாமலும் இருக்க வேண்டும். இந்த சிகிச்சை மையங்களில் யோனி வழி கூடுகள், அதாவது பெர்வெஜினம் நெஸ்ட் போன்ற நெறிமுறையற்ற மற்றும் அறிவியலுக்கு புறம்பான நடைமுறைகள் தொடர்கின்றன. அவை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். பின்வரும் மத்திய அரசின் அறிவுரைகளை தமிழ்நாடு செயல்படுத்தும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதாவது, ரேஷன் அட்டை வழங்கும் நோக்கங்களுக்காக தன்பால் ஈர்ப்பு உறவில் உள்ள துணைவர்களை ஒரே குடும்பத்தின் பகுதியாக கருத வழிவகை செய்தல் வேண்டும். மேலும் ரேஷன் அட்டை வழங்குவதில் தன்பாலிற் உறவில் உள்ள துணைவர்கள் எவ்வித பாகுபாட்டிற்கும் உள்ளாகாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். தன்பாலிற்பாளர்கள் ஒரு கூட்டு வங்கி கணக்கை திறக்கவும் தன்பாலிற்பாளர் உறவில் உள்ள துணைவரை பாதிக்கப்பட்டவராக வாரிசுதாரராக நியமிக்கவும் அனுமதிக்க வேண்டும். சுஷ்மா வெர்சஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னை வழக்கில் வழங்கப்பட்ட உத்தரவுகளில்
அறிவுறுத்தப்பட்டபடி LGBTIQA+ கம்யூனிட்டிஸ் மக்களுடைய பாலின அடையாளங்களுடன் ஒத்துப்போகாத ஜெண்டர் நான் கன்ஃபார்மிங் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து கல்வி நிறுவனங்களின் கற்பித்தல் மற்றும் கற்பித்தல் அல்லாத ஊழியர்களுக்கு பயிற்சி அளித்தல் மற்றும் பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டங்களை பயன்படுத்த வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அளிக்கப்பட்ட அறிக்கைகளில் இணையவழி பயிற்சி மூலம் 1 லட்சம் பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக தமிழக அரசு கூறியிருந்தாலும் உண்மையில் அத்தகைய விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெறவில்லை. தற்கொலை முயற்சிகள் மற்றும் தற்கொலைகள் உட்பட பல மனநல பிரச்சனைகளை LGBTIQA+ மக்கள் எதிர்கொள்கிறார்கள். தமிழ்நாடு மாநில மனநல ஆணையத்தால் உருவாக்கப்பட்ட LGBTIQA+ உள்ளடக்கிய மக்களை உள்ளடக்கிய மனநல கொள்கை இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தி தீர்வை நோக்கி தமிழ்நாடு செல்ல வேண்டும். மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பால்சார், பாலினம்சார், பாலியல்புசார் பதங்கள் கொண்ட சொற்களஞ்சியத்தை, அதாவது க்ளோசரிஸ், LGBTIQ மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து ஊடகங்களில் உணர்வுபூர்வமான செய்திகள் வெளிவர நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் சமூக ஊடகங்களில் வெறுப்பு பேச்சு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் புகார்களின் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். LGBT மக்களை அரவணைக்கும் விதமாக பணியிட கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை உறுதி செய்வதிலும் ஒரு பெருநிறுவன சமூக பொறுப்பு, அதாவது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என சொல்லப்படுகிற செயல்பாடுகள் இருக்கப்பட வேண்டும். பொது மற்றும் தனியார் துறை நிறுவனங்களில் உள்ள கழிவறைகள், தங்கும் விடுதிகள் மற்றும் பிற வசதிகளில் இன்றளவில் இருக்கும் ஆண் அல்லது பெண் எனும் விருப்பத் தேர்விற்கு மேலாக பாலின பாகுபாடற்ற விருப்பத் தேர்வும், அதாவது ஜெண்டர் நியூட்ரல் டாய்லெட் சேர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் தங்கள் பாலின அடையாளங்களுடன் சிறப்பாக பொருந்தக்கூடிய வசதிகளை பயன்படுத்தும் சுதந்திரம் இருக்க வேண்டும். மாதவிடாய் சுதந்திரம் மற்றும் தூய்மையை மையமாக கொண்ட பொது சுகாதாரம் மற்றும் துப்புரவு திட்டங்களின் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மற்றும் களப்பணிகளில் மாதவிடாய் அனுபவிக்கும் திருநம்பிகள் மற்றும் பாலின ஈர்மறைக்கு அப்பாற்பட்ட நபர்களை ஜெண்டர் நான் பைனரி மக்களையும் அங்கீகரித்து உள்ளடக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சட்டம், உளவியல், சமூக பணி, செவிலிய பணி மற்றும் அனைத்து துறைகளின் பாடத்திட்டங்களில் LGBTIQA+ மக்களை உள்ளடக்கிய பாடங்கள் விரிவுபடுத்தப்பட வேண்டும். பஞ்சாயத்து, கிராம ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி தொடங்கி சட்டமன்றம், நாடாளுமன்றம் வரை LGBT மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும். அந்த பிரதிநிதித்துவம் என்பது குறிப்பிட்ட இடஒதுக்கீடாகவோ அல்லது நியமன பதவி இடங்களாகவோ கொண்டு வர மத்திய மற்றும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசு பணியிடங்களிலும் UPSC, SSC, RRB, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் உள்பட கல்வி நிறுவனங்களிலும் திருநங்கை, திரும்பி மற்றும் இடைப்பாலினத்தவருக்கு கிடைமட்ட இடஒதுக்கீடு வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் திருநம்பிகளும் திருநங்கைகளும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணி அமர்த்தப்பட்டுள்ளனர். இந்த பணியிடங்கள் முறைப்படுத்தப்பட்டு நிரந்தரமாக்கப்பட வேண்டும். நாடு முழுவதும் மற்றும் உலகளவில் பாலினம், பாலியற்பு, வர்க்கம், சாதி, மாற்றுத்திறன், இனம், மதம் மற்றும் பிற காரணிகளின் அடிப்படையில் நிகழும் சமூக அநீதிகளை முடிவுக்கு கொண்டு வர போராடுபவர்களுக்கு நாங்கள் எங்கள் ஆதரவை தெரிவிக்கிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்கா? இல்லை சார், இப்போ திமுக, அதிமுக 2 ஆட்சிகளிலுமே எங்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் கிடைச்சிது. அந்த நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கணும் இந்த புதிய கவர்மெண்ட் மூலயமா. அதோட கூட எங்களுக்கு புதிதான பல புதிய திட்டங்கள் வேணும். அதாவது எங்களுடைய கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றினாலுமே நாங்கள் பாதி தூரம் கடந்து வந்த மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். காவல்துறையினராக ஆனது நாங்கள் எல்லாருமே படித்ததுனால பண்ணினாங்க. அதுக்கான அவங்களுடைய அந்த கனிவான பார்வை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு இடஒதுக்கீடுன்னு இருக்கும்பொழுது காவல்துறையினராக இன்றைக்கி நாம் ஒரு விரல் விட்டு எண்ணிடுற அளவுக்கு தானே எங்கள் மக்கள் இருக்காங்க. இன்னும் ஜாஸ்தி வருவாங்க. நீங்கள் LGB மக்களை பற்றியும் கொஞ்சம் கேளுங்களேன். நம்ம பெற்றோர் பேசுகிறாங்க, அதாவது எங்கள் மக்களே அவங்களே அவங்களுடைய குழந்தைகளை LGBTIQA+ கம்யூனிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க என்னுடைய மகன் தான், என்னுடைய மகள் தான் அப்படின்ட்டு ஏற்றுக்குனாங்க இல்லையா? அந்த பெற்றோரில் ஒருத்தர் கூட நீங்கள் பேசுங்க, இன்னும் உங்களுக்கு அது ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். இவங்க நிறைய கோரிக்கைகள் சொன்னாங்க. சட்ட ரீதியாகவும் சமுதாயத்திலையும் நிறைய இன்னும் மாற்றங்கள் வரணும். அது நிதானமாக வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கையிலேயே இந்த ஒரு பவர் இருக்குது. அப்பா அம்மாவா அன்புங்கிற ரொம்ப பெரிய பவர் இருக்குது. அதை ஒரு இது மாதிரி பிடிச்சி வைக்காம அது ஒரு ஆயுதமாட்டமாக யூஸ் பண்ணாமல் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு ஃப்ரீயாக அன்பும் ஆதரவும் கொடுத்தா அதுவே போரும். அதுதான் என்னோட விருப்பம். ஏன்னா தமிழ்நாடு என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயத்தில் நம்ம முன்னோடியாக இருக்கோம். இது பொருளாதார விஷயம் அதெல்லாம் மட்டும் இல்லை. ஆர்கன் டொனேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் லீடிங்.
ஸோ அது தமிழ் பீப்புளோடைய நம்ம மனசை வந்து அவ்வளோ ஒரு தாராள மனசும் இந்த கெப்பாசிட்டியும் நம்மள்ட்ட இருக்குது. அப்பா அம்மாவை நம்மளும் நம்ம பிள்ளைகளை அவங்க எந்த விதமான அவங்களுடைய ஜெண்டர் ஐடென்டிட்டியாக இருக்கட்டும், செக்ஷுவல் ஓரியன்டேஷனாக இருக்கட்டும், அதை ஏற்றுக்கணுங்கிறது தான் என்னோட ஒரு விருப்பம். புரியல. உங்களுடைய குழந்தை எப்போ ஜெண்டர் மாறுதுன்னு தெரியும், நீங்கள் எப்படி அதை இது பண்ணீங்க ரெகக்னைஸ்? என்னுடைய குழந்தை ஜெண்டர் மாறலை, அதனால எனக்கு அதை பற்றி நான் சொல்கிறது சரியாக இருக்காது. அதை பற்றி சரியாக தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ஒரு பேரண்ட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பேரண்ட்ஸ் சொன்னால் சரியாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கே தெரியும், ஒரு வயசு வரும்போது அவங்களுக்கே ஒரு சுய உணர்வு இருக்கும். அதை அவங்க வெளிப்படையாக அவங்க நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் அந்த சுதந்திரமும் அந்த ஒரு ஸ்பேஸ் இடம் கொடுத்தாக்கா நம்ம கூட ஃப்ரீயாக பிள்ளைகள் பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வீட்டில் உருவாக்கினாலே அவங்க ஃப்ரீயாக சொல்லுவாங்க, அதை உட்காந்து பேசலாம், புரிஞ்சுக்கலாம். அதுக்கே இடம் கொடுக்காம நம்ம ஒடுக்கணும்னா புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஜெண்டர் மாறினது வந்து எனக்கு வந்து சின்ன வயசில் தெரியல, ஆனால் வந்து ஒரு 15 வயசுக்கு மேலே தெரிய வந்துச்சு. அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன், எனக்கு தெரியல இதை பற்றி ஒன்றும். ஆனால் வந்து ஒரு பெண்மையாக அவங்க இருக்கும்போது எனக்கு தெரியல. அது வந்து அக்செப்ட் அப்போ வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு அந்த விவரம்லாம் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து இதை பற்றி சொல்லி அப்புறம் புரிதல் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், எங்கள் வீட்டில் எல்லாருமே ஏற்றுக்கிட்டோம். அவங்க வந்து நல்லா படித்து டீச்சராக இருக்காங்க, இப்போ தமிழ் டீச்சராக இருக்காங்க. ஒரு ஸ்கூலில் தமிழ் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க, அது ஒன்றும் பிரச்சனை.